அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்படி ரூபாய் நோட்டுகள் வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பை தற்போது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்டுள்ளது. இதுல என்னென்ன அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன என்பதை பற்றி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண பிடிச்சிக்கோங்க. இப்ப அந்த சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பிடிச்சிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் மட்டும் பிடிச்சிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்தியாவில் கடந்த 2016ஆம் ஆண்டு ரூபாய் 1000 மற்றும் ரூபாய் 500 நோட்டுகளை பண மதிப்பிழப்பு செய்வதாக பிரதமர் மோடி அறிவித்தார். இதை அடுத்து புதிதாக ரூபாய் 500 கொண்டு வரப்பட்டது. அதே போல 1000 ரூபாய் நோட்டுக்கு பதில் ரூபாய் 2000 நோட்டு அச்சடிக்கப்பட்டது. தற்போது 2000 ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் இல்லை. இந்நிலையில் ரூபாய் நோட்டுகள் விஷயத்தில் ரிசர்வ் வங்கி புதிய மாற்றங்களை கொண்டு வர உள்ளது. இந்திய ரிசர்வ் வங்கியின் நிதியாண்டுக்கான ஆண்டு அறிக்கையின்படி ரூபாய் நோட்டுகளை அச்சிடுவதற்கான செலவினம் 2024ஆம் நிதியாண்டில் 5101 கோடியாக இருந்த நிலையில் 2025ஆம் நிதியாண்டில் 6373 கோடியாக அதிகரித்துள்ளது. அதன்படி ஒரே ஆண்டில் 1272 கோடி ரூபாய் கூடுதல் செலவினம் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக தற்போது புழக்கத்தில் உள்ள காகித நோட்டுகளை முழுமையாக மாற்றி பாலிமர் அல்லது பிளாஸ்டிக் நோட்டுகளை ரிசர்வ் வங்கி கொண்டு வர உள்ளது. இந்த நோட்டுகள் தண்ணீரில் நனையாது, எளிதில் கிளியாது மற்றும் அழுக்கு படியாமல் சுத்தமாக இருக்கும். கள்ள நோட்டுகளை தடுக்கும் மேம்பட்ட பாதுகாப்பு அம்சங்களும் உள்ளது. இந்தியாவில் தினமும் கோடிக்கணக்கான ரூபாய் நோட்டுகள் கைமாறுகின்றன. ஒரே நோட்டு பலரால் பயன்படுத்தப்படுவதால் காகித நோட்டுகள் சீக்கிரமே கிழிந்து அழுக்காகின்றன. இப்படி கிழிந்த நோட்டுகளை மீண்டும் மீண்டும் அச்சிடுவது அரசுக்கும் ரிசர்வ் வங்கிக்கும் பெரும் செலவை ஏற்படுத்துகிறது. இதற்கு பிளாஸ்டிக் நோட்டுகள் ஒரு சிறந்த மாற்றாக கருதப்படுகிறது. இந்தியாவில் கள்ள நோட்டு புழக்கம் அதிகமாக உள்ளதால் பிளாஸ்டிக் நோட்டுகள் சரியான தேர்வாக இருக்கும். ஏற்கனவே 60க்கும் மேற்பட்ட நாடுகள் பிளாஸ்டிக் நோட்டுகளை பயன்படுத்துகின்றன. இதற்கு முன் இந்தியாவில் 2012ஆம் ஆண்டில் பிளாஸ்டிக் நோட்டுகளை அறிமுகப்படுத்தும் ஒரு சோதனை முயற்சி நடந்தது. அப்போது 10 ரூபாய் மதிப்பில் 1 பில்லியன் பிளாஸ்டிக் நோட்டுகள் ரிசர்வ் வங்கி புழக்கத்தில் விட முயன்றது. ஆனால் ஏடிஎம் இயந்திரங்கள் மற்றும் வங்கிகளில் ஏற்பட்ட தொழில்நுட்ப சிக்கல்களால் அந்த முயற்சி நிறுத்தப்பட்டது. தற்போது நாடு முழுவதும் உள்ள ஏடிஎம் இயந்திரங்களை புதிய கருவிகளை கொண்டு மேம்படுத்தி தொழில்நுட்ப கோளாறுகளை சரி செய்யப்பட்டு வருகிறது. இந்த பணிகள் முடிவடைந்தவுடன் விரைவில் இந்தியா முழுவதும் பிளாஸ்டிக் நோட்டுகள் அமலுக்கு வரும் என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. நன்றி, வணக்கம்.